மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அந்த ஜெபத்திற்கான ஃபார்மெட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல் அது 3 காரியங்கள் தேவனுக்காக, அடுத்த 3 காரியங்கள் மனிதனுக்காக. முதல் 3 காரியங்கள் பாருங்கள், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்பட வேண்டும். பாருங்கள், இந்த 3 காரியங்கள், முதலாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது எதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இன்னும் தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்தமானவர், அவர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர் சொல்லி அவர்கள் இன்னும் அறியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல புறஜாதிகள் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவது காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நல்லா யோசித்து பாருங்களேன், இன்னும் கூட ஆண்டவருடைய ராஜ்யம் அநேக இடத்துல வரவில்லை. முக்கியமாக ஒரு வீட்டிலேயே முழுவதுமாக ஆண்டவருடைய ராஜ்யம் இன்னும் வரவில்லை. ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மீதி பேர்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கெல்லாம் அவருடைய ராஜ்யம் இன்னும் வரவில்லையோ, அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த இடங்களெல்லாம் ஜனங்கள் சீக்கிரமாக தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். மூன்றாவது காரியம், பரமண்டலத்திலே உங்களை சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும். பாருங்கள், பரமண்டலங்கள் உங்களுக்கே தெரியும், அது நம்மால் காண முடியாத ஒரு காரியம், பரலோகம். அந்த பரலோகத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் அவரை துதிக்கிறார்கள், அவரை தரிசிக்கிறார்கள். அவரை மாத்திரமே தேவதூதர்கள் துதிக்கிறார்கள், தொழுது கொள்கிறார்கள். அவரே ஆண்டவராக அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமியிலோ, அவர் உண்டாக்கின இந்த பூமியோ இன்னும் ஆண்டவரை அறியவில்லை. இன்னும் அவருடைய சித்தம் இந்த பூமியிலே இன்னும் நிறைவேறவில்லை. இன்னும் பிசாசுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறது. பிசாசை ஆராதிக்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். முக்கியமாக தேவனை இன்னும் அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனை துதிக்கிற ஜனங்கள் குறைவாக இருக்கிறது. அந்த இடத்துல எல்லாமே தேவனுக்கு நடக்கிறது. சித்தம், அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் நடக்கிறது. ஆனால் இந்த பூமியிலோ இன்னும் முழுவதுமாக நடக்கவில்லை. அதற்காக தேவன் ஜெபிக்க சொல்கிறார். பரமண்டலத்தில் எப்படி அவருடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அதே போல இந்த பூமியிலும் ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் செய்யப்படும்படியாக, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நான்காவது காரியம், முதல் 3 காரியங்கள் தேவனுக்காக, பிறகு வருகிற 3 காரியங்கள் மனிதனுக்காக. பாருங்க, நான்காவது காரியம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய தேவைகளுக்காக. நான்காவது காரியம், நம்முடைய பர்சனல் தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பது மிக முக்கியமான ஒரு அவசியம். ஏனென்று சொன்னால், நான்காவது காரியம் சொல்கிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்முடைய வேலைகளுக்காக, நம்முடைய பர்சனல் காரியங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பது அவசியமான ஒரு காரியம். ஐந்தாவது காரியம், எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அதே போல நாம் தவறு செய்யும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். அதே போல நாமும் கூட நம்முடைய உறவினர்கள் சரி, நண்பர்கள் சரி, நெய்பர்ஹுட் சரி, அவர்கள் செய்கிற தவறுகளை நாம் மன்னிக்கும்படியாக, அந்த மன்னிப்பு இருதயம் நமக்கு கிடைக்கும்படியாக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக நாம் கூட சில காரியத்தில் தவறு இருக்கும்போது தேவனை நோக்கி நாம் மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் செய்த தவறுகளுக்காக. அதனால தான் அந்த இடம் சொல்கிறது, நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னிங்க. ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த சில மீறுதல்களுக்காக, நாம் செய்த சில காரியங்களுக்காக தேவனை நோக்கி ஜெபித்து அந்த பாவ மன்னிப்பு அதிலிருந்து நாம் விடுதலையாகும்படிக்கு தேவனை நோக்கி நாம் ஜெபிப்பது தான் அந்த ஐந்தாவது காரியம். ஆறாவது காரியம், சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. பாருங்க, இந்த உலகத்தில் சத்துருவின் கிரியைகள் அதிகமாக இருக்கிறது, போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, பலவீனங்கள் அதிகமாக இருக்கிறது. எப்படியாவது அந்த ஆத்துமா
இயேசுவை விட்டு பின்வாங்கி போக வேண்டும் என்று சொல்லி சத்துரு கிரியை செய்கிறான், மனிதர்களும் கிரியை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் விழுந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக, தேவன் நம்மை அரவணைக்கும்படியாக, தேவ தயவு நம்மை மீட்டெடுக்கும்படியாக, கிருபை கிடைக்கும்படியாக, பாதுகாப்பிற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்பது ஒரு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த 6வது காரியத்தில் பார்க்க முடியும். பாருங்க, முதல் 3 காரியங்கள் தேவனுக்கு, பிறகு இருக்கிற 3 காரியங்கள் நம்முடைய தேவைகளுக்காக. ஆமென்.